இன்றைக்கி நம்ம அம்மூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து அரிசியும் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல ஒரு குக்கர் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய், நான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேருக்கு. நான் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு சமைக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேணால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் கடுகு 2 டேபிள் ஸ்பூன், மோர் தென் இனஃப். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன் கடுகு, ஸோ 2 டேபிள் ஸ்பூன். மோஸ்ட்லி எல்லோரும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும். அதுக்கப்புறம் சீரகம் வந்து தேவையான அளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், வரமிளகா ஒரு 10 வரமிளகா, மீடியம் சைஸ் வரமிளகா ஒரு 10 கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தாளித்து கண்ணாடி பதம் வரணும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஷைனிங்காக வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, ஸோ உப்பு ஆட் பண்ணும். இது வந்து எனக்கு ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க. உப்பு ஆட் பண்ணுற மூலிமா சீக்கிரமாக அது வந்து என்ன சொல்கிறது, வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாக வந்து அதோட பச்சை வாசம் போயிடும், அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. ரியல் ரீசன் யாராச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கனால அந்த சிலதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கொங்கு நாடு ஸ்டைலில் அரிசியும் பருப்புங்கிறனால இதோட ஆத்தென்டிசிட்டி பொறுத்து தான் நான் வந்து குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பூண்டு ஆட் பண்ணும். பூண்டு வந்து நான் தட்டி போட்டிருக்கேன், அரைச்சி போடாமல். சில பேர் அரைச்சும் போடுவாங்க, நான் பூண்டை வந்து எப்போவும் தோல் உரித்து தட்டி போட்டுக்குவேன். நல்லா தட்டி போட்டதுக்கப்புறம் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட்டிங் பீரியட் கொடுக்கணும். எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுக்கு வெயிட்டிங் பீரியட் கொடுத்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்டைத்தூள், சினமன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அது ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அரிசியும் பருப்பில் இவ்வளோ பெரிய டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக சினமன் பவுடர்னால் மட்டும்தான் முடியும். சினமன் பவுடர்னால் பட்டைத்தூள். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணும். நான் வந்து இப்போ 5 தக்காளி போட்டிருக்கேன். 5 தக்காளியும் மோர் தென் இனஃப். நீங்கள் வந்து அதிக தக்காளி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 தக்காளி போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். அது வந்து நல்லா மசிய வேகணும். ஸோ தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. நார்மலாகவே வந்து எண்ணெயிலேயே வேக வச்சு சிம்மில் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். மேபி நீங்கள் தாளிக்கும் போது கூட ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து சிம்மில் தான் வைப்பேன். ஏன்னா பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் நான் வந்து சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள். ஸோ இதோட மேண்டிட்ரியாக கண்டிப்பாக போட வேண்டியதுன்னா மஞ்சத்தூள். சாம்பார் தூளும் போடுவேன், ஆனால் சாம்பார் தூள் வந்து ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுப்பேன். பிகாஸ் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆஸ் யூ நோ, மசிஞ்சிருச்சு வேறு. ஸோ சாம்பார் தூள் வேணுன்னா ஆப்ஷனல் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஆனால் சூப்பராக தான் இருக்கும். தெரியாமல் கரண்டியில் மஞ்சத்தூள் போட்டு சாரி. அடுத்து நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி தான் நல்லா மசிய வேகணும். நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா சாம்பார் தூள் போடணும். ஸோ அரிசியும் பருப்பு வந்து எதுக்கு ஆக்சுவலி சமைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு லேசி குக்கிங் ரெசிபி. அதாவது நைட்டு நம்மளுக்கு வந்து முடியல, சமைக்கிறதுக்கே தோணலை அப்படிங்கிற பட்சத்தில் அரிசியும் பருப்பு செய்யலாம். பிகாஸ் அது ஈஸி. அதுக்கு மேக்ஸிமமே 30 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். எல்லாம் கட் பண்ணுறது வந்து 5 to 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தாளிக்கிறது. தாளித்து இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தண்ணி, அந்த அரிசி பருப்பு 2 ஊற வச்சுருப்போம்ல, அதைய போட்டு தண்ணி ஊற்றி அது லைட்டாக கொதி வரும்போது மேலே மூடி போட்டு விசில் விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. திஸ் இஸ் ஜஸ்ட் 30 மினிட்ஸ் ஒர்க். ஸோ இது வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து லேசி ரெசிபி.
சமைக்க தோணலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் செய்கிற ஒரு ரெசிபி தான் அரிசியும் பருப்பு. ஸோ கொள்ளுப்பருப்பு வந்து என்ன சொல்கிறது, அது எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். மற்ற ஊர்க்காரங்களெல்லாம் கேட்டால் கொள்ளுப்பருப்பா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பட் எங்களுக்கு அது பிடிக்கும். அடுத்து லைட்டாக கொதி வந்தோடனே விசில் போட்டு 5 நிமிஷம், நான் 5 நிமிஷத்தில் எனக்கு விசில் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில. விசில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா அரிசியும் பருப்பு ரெடி. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.